12 சீடர்கள் இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 12 சீடர்களும் இயேசு இறந்ததுக்கு அப்புறம் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படி நற்செய்தி அறிவித்த இந்த சீடர்கள் எப்படி இறந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்மள பல பேருக்கு பதில், இந்த 12 சீடர்களும் எப்படி இறந்தார்கள் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதலாவதா பார்த்தா புனித பேதுரு. இவர் எங்க இறந்தார்னா ரோம் நகரத்துல இறந்திருக்காரு. நீரோ மன்னனால கொல்லப்பட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் இவர் தான் திருச்சபையின் தலைவராக இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர். இவர் இறந்த இடத்துல தான் இன்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா இருக்கு. இவர் எப்படி இறந்தார்னா தலைகீழ சிலுவையில அறையப்பட்டு இறந்திருக்காரு. இதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவரே அப்படி கேட்டுக்கொண்டதாக சொல்றாங்க. ஏன்னா இயேசுவை போல சிலுவையில் அறைய நான் தகுதியற்றவன், அதனால என்னை தலைகீழ சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள்னு அவரே கேட்டதாகவும்